வார்த்தையை எனக்கு தந்து அங்கே கூடி வந்த மக்களோடு பேசினார். அது என்ன வார்த்தை என்று சொன்னால், அதை வாசித்து எங்கே நம்மோடு தேவன் பேச போகிற வசனத்திற்கு நாம் கடந்து போவோம். அங்கே 90ஆம் சங்கீதத்தில் 14ஆம் வசனத்தை தேவன் தந்தார். வாசிப்போம். சங்கீதம் 90:14 வாசிக்கலாம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி எங்களை காலையிலே உன் கிருபையினால் திருப்தியாக்கும். இந்த திருப்தியை குறித்து தேவன் கூடி வந்த மக்களோடு பேசினார். இந்த வார்த்தை இந்த 18 ஆண்டு அங்கே சிறப்பு இல்லைனாலும், அங்கே பந்தல் இல்லைனாலும், பிரியாணி குண்டா இல்லைனாலும், ஆனால் தேவன் எப்போவுமே இருக்கிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. அங்கே ஜனம் இல்லைனாலும், அங்கே எந்த விதமான டைரக்ஷன் இல்லைனாலும், தேவன் எல்லா சூழ்நிலையும் நம்மோடு இருக்கிறார். இந்த 19வது ஆண்டில் தேவன் இந்த வார்த்தையை கொடுத்து அநேக வசனத்தின் வாயிலாக என்னோடவும் கூடி வந்த மக்களோடும் பேசினார். கர்த்தர் நல்லவர். இப்போது நாம் இந்த ஆராதனையிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடில் வசனத்தின் நாம் நேராக கடந்து போகலாம். நாம் தேவன் இங்கே நமக்கு இந்த ஆராதனையில் கொடுத்த ஆசீர்வாதமான வசனத்துக்கு உள்ள நம்ம கடந்து போவோம். எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அத்தியாயம் அதனுடைய 10ஆம் வசனத்தை வாசித்து இன்றைக்கு நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிப்போம். மறுபடியும் வாசிக்கலாம். நிறைவானது வரும்போது அல்லேலூயா. இப்போது நாம் சில காரியங்களை இந்த வசனத்தின் வாயிலாக நாம் பார்க்க போகிறோம். அப்போது தேவன் நிறைவாக இருக்கிறார். அவர் நிறைவுள்ளவர். அவரிடத்துல எந்த விதமான குறை இல்லை. இங்கே இதுக்கு மேலே இந்த 13ஆம் அத்தியாயத்தில் இந்த கொரிந்தியர் சபைக்கு சும்மா ஒரு அவுட்லைன் மாரி காட்டுறேன், ஆழமாக அல்ல. கொரிந்தியர் சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது மேலேருந்து பார்க்குறோம், 1ஆம் வசனத்துலேருந்து 9ஆம் வசனம் வரலாம் பார்க்குறோம். எல்லாமே 1ஆம் வசனத்து 9ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, 9ஆம் வசனம் என்ன சொல்லுது? கீழ்ப்பகுதி எல்லாம் குறை உள்ளது, எல்லாம் ஒளிந்து போகும் என்று இங்கே இந்த பகுதியில் சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே 10ஆம் வசனத்தில் அழகாக சொல்கிறாரு, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போயிடும். யோசிக்கவே வேண்டாம், நம்ம அதை போன்னு சொல்ல வேண்டியதே இல்லை. அப்போ இந்த நிறைவு யார் என்று நமக்கு தெரியும். இந்த நிறைவு என்னெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரெல்லாம் செய்தது, இந்த நிறைவுக்கு என்ன, இந்த நிறைவுக்கு பேர் என்ன என்று சொல்லி நமக்கு எல்லா எவிடன்ஸும் தெரியும். அப்போது இந்த நிறைவு தான் கர்த்தர், இந்த நிறைவு தான் இயேசு, இந்த நிறைவு தான் பரிசுத்த ஆவியானவர், நம்மை நடத்துகிற ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. அப்போது இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது, நிறைவானது ஃபஸ்ட்டு வரும்போது குறைவானது ஒழிந்து போ. அல்லேலூயா. அப்போது ஒரு பளிங்கிறத்தை நாம் பார்க்குறோம். அப்போது தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நிறைவு இருக்குதா குறைவு இருக்குதான்னு நம்ம பேட்டி எடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அநேகமாய் குறைவு தான் இருக்கிறது, வாழ்க்கையில் நிறைவு இல்லை. ஆனால் இயேசு நிறைவானவர். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அங்கே குறைவானதை பார்க்குறோம். ஒரு 2 காரியத்தை நான் உங்களுக்கு 2 சப்ஜெக்டை காமிச்சு நான் முடிக்க போகிறேன். அங்கே ஒரு குறைவை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இயேசுவானவர் செய்த அற்புதத்தில் ஒரு குறைவை பார்க்குறோம். அந்த என்ன குறைவு? அந்த கானாவூர் கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவு. அந்த குறைவு இப்போ அந்த பாத்திரத்தில் என்ன பண்ணுற, பாத்திரம் வெறுமை. எல்லாம் அப்படியே ஒரு அவுட்லைன் மாரி நம்ம எண்ணிக்கலாம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி நாம் முழுமையாய் கேட்கவும் அதை ஃபார்வர்டு பண்ணவும் நாம் நிதானித்து வாழவும் எதுக்குமே இப்போ என்ன இல்லை, சூழ்நிலை சாதகமாக இல்லை. சத்துருவானவன், பிசாசானவன்
எவ்வளோ வேகமாய் டேக்கப் பண்ண முடியுமோ அவ்வளோ வேகமாய் அநேகரை நிருசாரமாய் மாற்றி கொண்டு இருக்கிறான். இதன் மத்தியில் நாம் பெற்றுக்கொண்டோம், காத்து கொண்டு இருக்கிறேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த ஓட்டத்தில் பொறுமையாக ஓடுறோமா, வேகமாக ஓடுறோமா, இல்லை உட்காந்துருக்கிறோமா, அது நம்முடைய ஆப்ஷன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுதுன்னா, நிதானத்தோடு செயல்படு. உனக்குள்ள விவேகம் வேகம் வேணாம், விவேகம்தான் வேணும். வேகம் ஆபத்தை கொண்டு வந்துடும். சரி, ரொம்ப ஆழத்துக்கு போக வேணாம், கர்த்தர் நல்லவர். இப்போ அங்கே பார்க்குறோம், அந்த குறைவில் தேவன் ஒரு நிறைவை தருகிறார். ஒரு 3 ஆப்ஷன் சொல்லி நான் முடிக்கிறேன். அந்த குறைவில் ஒரு தேவன் ஒரு நிறைவை தருகிறார். அப்போ இயேசு போகிற இடங்கள் எல்லாம் ஒரு நிறைவு உண்டாகிறது. இது முக்கியமாக நம்ம பார்க்க போனால் சகை வீட்டில் ஒரு நிறைவு வருது, அந்த குடும்பமே ரட்சிக்கப்படுகிறது. அப்போது நமக்கு முன்ன என்ன வசனம், 1 கொரிந்தியர் 13:10 வைத்திருக்கிறோம். அப்போது நிறைவானது தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ மனுஷன் எப்போதும் பேசுகிற நானும் கேட்குற நீங்களும் யாராக இருந்தாலும் எப்பவும் நாம் எதிர்பார்ப்பு உள்ளவங்க. அதாவது எதிர்பார்ப்பு ஏன் வருதுன்னா, நம்மக்கிட்ட நிறைய குறைவுகள் இருக்கிறது. அதனால தான் நம்ம ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். யாரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்? ரட்சகரை அல்ல, நம்முடைய எதிர்பார்ப்புக்கு ஜெயத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நிலை மாறணும் என்று சொன்னால் நாம் என்ன பண்ணோம்? ரட்சகரை எதிர்நோக்கி இருக்கணும். ரட்சகரை எதிர்நோக்கி இருக்கும்போது நம்முடைய இந்த பூமிக்குரிய குறைவுகள் மகிமையினால் அவர் நிறைவாக்குவார். இது உண்மை, இது ஒரு அனுபவம். இது எப்படின்னு சொன்னால், இது மிராக்கல், இது ஹீலிங் பவர். தேவனுடைய அந்த ஹோலி ஸ்பிரிட் செய்கிற காரியங்கள். வனாந்தரத்தை உடனே பச்சை பச்சை பச்சைன்னு ஆக்குறதும், வனாந்தரம் பட்டு போகிறதும், வனாந்தரம் மறுபடியுமாய் துளுக்கிறதும், நல்ல செழிப்பான இடம் பட்டு போகிறதும், இது தேவன் செய்கிற காரியம். சரி, காரியத்துக்கு நேராக போகலாம். அங்கே ஒரு குறை வருகிறது, எடுத்து வாசிக்கலாம். சீக்கிரமாக வாசிங்க. யோவான் சுவிசேஷம் எடுத்து வாசிங்க. காணா அவர் திருமணத்தில் ஒரு குறை வருகிறது. சீக்கிரம் எடுத்து வாசிங்க. ஒரு கல்யாணம் நடந்தது. போதும். திராட்சை ரசம் குறைப்பட்டது, அங்கே ஒரு குறைவு. திராட்சை ரசம் குறைப்பட்ட போது கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இப்போ அங்கே யாராலையும் அதை நிறைவேற்ற முடியாது. அப்போ அங்கே நிறைவானவர் ஒருத்தர் இருக்கிறார். அதுக்கு தான் நான் இப்போ உங்களுக்கு நான் ஒரு சம்பவத்தை தான் காட்டுறேன். இதில் ஒரு சத்தியம் இருக்குது, இதில் ஒரு வெளிப்பாடு இருக்குது, இதில் நம்மை நடத்தக்கூடிய நடத்துதல் இருக்கிறது. அதனால தான் வசனம் பேசப்படுகிறது. பாருங்க, அங்கே யாராலையும் இந்த குறையை தீர்க்க முடியாது. அவர்களாலேயே, அந்த கல்யாணத்துக்கு உரிமையாளராலேயும் அந்த குறைகளை நீக்க முடியாது. ஆனாலும் அங்கே ஒரு நிறைவானவரை அழைக்கப்பட்டிருந்தது அந்த திருமணத்தில். அல்லேலூயா. அப்போ நடந்த காரியம் என்ன? கீழே 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ம் ம் ஆ ஆ அல்லேலூயா. இதில் ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வெளிப்பாடு இருக்குது பிரியமானவர்களே. எப்போ மனுஷன் கொடுக்கறது குறை உள்ளதாக இருக்கும், ஆனால் இங்கே இயேசு கொடுத்தது இதுக்கு முன்னே ருசி பார்த்ததை விட இது அதிக டேஸ்ட் உள்ளதாக இருந்தது. அப்போது தேவனிடத்தில் சேருகிறவர்கள் என்ன பண்ணுறாங்க? அப்போது தேவனிடத்தில் சேருகிற குறைகள் ஒழிக்கப்படுகிறது. தேவனை பற்றி கொண்டுகிறவர்கள், தேவனுக்காக எழும்புகிறவர்கள், தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்கிறவருடைய வாழ்க்கையில் உண்மையிலே என்னோடு சேர்த்து குறைவுகள் இல்லை. அதுதான் அங்கே சொல்லப்படுகிறது. என் வாழ்க்கையில் இங்கே அழகான ஒரு பாடு கூட பண்ணான். என் மீட்பர் என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்க்கையில் பாருங்கள், இந்த சத்தியம் ஏற்கனவே எனக்கு
ஆண்டவர் கொடுத்தாரு. அங்கே பாடல் மூலமாக அதை நிரூபித்து காமிக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இயேசு இருக்கும்போது கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். நம்ம அதை வேதனை இந்த வசனத்தின் மூலமாக நம்ம தூரம் போக வேண்டாம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய சகோதரன் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். இது என்ன கொண்டு வருது? நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நிறைவுகள் தான் இல்லையே, குறைவுகள் தானே இருக்கிறது. அப்போ நிறைவு நிறைவு ஏன் வரல நம்முடைய வாழ்க்கையில? இதெல்லாம் நான் நிறைய யோசிக்க வேண்டாம். நாம் தேவனை இன்னுமாய் கிட்ட சேரும்போது குறைவுகள் அகண்டு போகிறது. இங்கே அந்த மணவாளனை அழைத்து, இவ்வளோ ருசி உள்ளதை நீ எங்க வைத்திருந்தாய்? அப்போ தேவனிடத்துல சேருகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? நல்ல ருசி உள்ள பதார்த்தங்களை கொடுக்கிறார். ருசி உள்ள வாழ்க்கையை கொடுக்கிறார். நல்லா டேஸ்ட் பண்ணி அவருடைய சமூகத்தில் களி கூறும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுறாரு? பிள்ளைகளை தருகிறார், மனைவியை தருகிறார், பிள்ளைகளினுடைய பிள்ளைகளை தருகிறார், அதுக்குரிய ஆசீர்வாதங்களை தருகிறார். அல்லேலூயா. அப்போ தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு குறைவில்லை. இதுக்கு நிறைய ஒப்பிட்ட ஒத்த வசனங்கள் இருக்கிறது, ஒத்த வாக்கியங்கள் இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு இந்த நேரத்தில் நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம், இன்றைக்கு நாம் எவ்வளோதான் நிறைவாக்கப்பட்டாலும், எவ்வளோதான் நம்மை பூஸ்ட் பண்ணாலும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நெகட்டிவ் காணப்படுகிறது. நெகட்டிவ் மீனிங் குறைகள் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, எதுலையாவது ஒரு குறைவுகள் காணப்படுகிறது. ஒன்று பொருளாதாரத்திலையும், இல்லை ஜீவியத்திலையும், இல்லை ஜபஜீவ வாழ்க்கையிலையும், இல்லை ஒரு பரிசுத்தத்திலையும், அப்படியா இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் நம்ம ஏதாவது ஒன்றுத்தில் என்ன பண்ணுறோம்? ஏதாவது ஒன்றுன்றதை விட நிறைய விஷயத்தில் நாம் குறைப்பட்டு காணப்படுகிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, சிங்கக்குட்டிகள் பட்டினியாக கடந்து தாட்சி அடையும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் எப்போது நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்யும், கிரியை செய்யும் என்று சொன்னா, நாம் இன்னும் நிதானித்து, யோசித்து அல்ல, நிதானித்து கர்த்தருடைய சன்னிதானத்தில், கர்த்தருடைய பிரகாரங்களில் நாம் நோக்கமாக இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்னால் தைரியமாய் கொடுக்க முடியும். இருதயத்தை ஓப்பன் பண்ணி என்னால் பேச முடியும். இதுக்கு என்னன்னா, தேவனிடத்தில் நாம் முழு அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்படும் போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் இல்லை. அல்லேலூயா. அப்போ அந்த திருமணத்தில் எப்படி குறைவுகள் இருந்தது? அந்த திருமணத்தில் அழைக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் குறைவுள்ளவர்கள் அந்த ஸ்திரியோட. ஆனால் அதுக்கு எவிடன்ஸ் அங்கே அவங்களே சொல்கிறாங்க, அவர் இடத்துல போய் கேளுங்கன்னு. ஏன் அவர் இடத்துல போய் கேளுங்கன்னு சொன்னாங்க? ஏதாவது ஒன்று நம்மளை போல் என்ன பண்ண, ஏதாவது ஒரு ஜனங்களை பார்த்து ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி டக்குன்னு பண்ணிட்டு இருக்கலாமே. ஏன்னா அவர் நிறைவானவர், அத்தனை பேரும் குறைவுள்ளவர்கள். சொல்லுங்கள் அல்லேலூயா. அவரிடத்துல இயேசுவின் இடத்துல எந்த குறையும் இல்லை, எந்த குறைபாடுகளும் இல்லை. சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ குறைகள் எல்லாம் என்னில் தான் காணப்படுகிறது. அல்லேலூயா. குறைவுகள் ஏன் காணப்படுதுன்னா, ஒரே ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், நம்முடைய தப்பிதத்தின் நிமித்தமாய் நாம் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். இதுக்கு நிறைய குழு கொடுக்கலாம், வாய்ப்பு இல்லை, நேரம் இல்லை. அல்லேலூயா. அப்போ குறைவுகள் என்னென்னா, நம்முடைய தப்பிதத்தினால, கவனக்குறைவுனால, நாம் இன்னும் தேவனிடத்தில் சரியாய் அன்பு செலுத்தாதனால, இன்னும் தேவனிடத்தில் நம் பிரகாரங்களில் உண்மையாய் இல்லாததுனால நாம் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அங்கே நடந்த காரியம் 10ஆம் வசனத்தை கொஞ்சம் டச் பண்ணிடுங்க. அதை கொடுத்து பாருங்க, ஜனங்கள் திருப்தி அடைந்தவுடனே ருசி குறைந்ததை கொடுப்பான். சரி, எப்படியாவது கலெக்ட் பண்ணி முடிக்கணும்னு. ஆனால் நீரோ நல்ல ரசத்தை இதுவரையிலும் வைத்திருந்தீரே. அப்போ இதுலேருந்து நிறைய ஆவிக்குரிய அனுபவம். இது ஏதோ அங்கே திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சு, அவர் தண்ணியை நிரப்ப சொன்னார், இது ஒரு கான்செப்ட் இருந்தாலும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது கதைக்கு இருந்தாலும் இதில் அநேக சத்தியம். அங்கே யூதர்களும் சாப்பிட்டார்கள், கிரேக்கரும் சாப்பிட்டார்கள், பல பேர் சாப்பிட்டார்கள். ஆனாலும் சாப்பிட்டவன் தான் சொல்கிறான், இந்த ருசியை குறித்து மேன்மையாய். சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில், அதான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது இங்கே ஒரு பட்டியலை நமக்கு முன்னே வச்சுட்டு தான் நான் இந்த ஒரு சின்ன உபதேசத்தை உங்கள் மத்தியில் நான் ஷேர் பண்ணுறேன். இதை நீங்கள் கட்டாயமாக கை கொள்ளணும்னு
கட்டாயப்படுத்தி அவசியப்படுத்தி நான் சொல்லலை. நான் பாரத்தோடு சொல்லுகிறேன். உங்களுக்கு தேவைப்படுமானா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அது என்ன சொல்லப்படுகிறதுன்னா, நிறைவானது வரும்போது குறைவானது அகன்று போயிடும். இன்னைக்கு குறை போகலைன்னு சொல்லி நிறைய பேர் இந்த நிறைவை விட்டு போனார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொன்னீங்க? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? எத்தனையோ பேருக்கு லட்சமான மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், குறைகளை விட முடியல. குறையான வாழ்க்கை, இதை என்னால் விட்டுட்டு வர முடியாது. அதனால தான் இன்னைக்கு நிறைய ஆலயத்தில் கிரேடு குறையுது, மக்கள் கூட்டம் குறையுது. அவங்களால எதையும் விட முடியல. எதையும் அவங்களால விட்டுட்டு என்ன பண்ண முடியல, பளிச்சுன்னு வர முடியல. எல்லாம் வேணும், அதில் இயேசுவும் வேணும், சபையும் வேணும். அல்லேலூயா. இவர்களுடைய வாழ்க்கையில் குறைவென்பது காணப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் கூப்பிடும்போது எல்லாவற்றையும் விட்டு இயேசுவின் பின்னாடி வந்தார்கள், மகத்துவத்தை அடைந்தார்கள். உங்களுக்கு லைட்டாக என்ன பண்ணுறேன், நான் அங்கங்கே ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து காமிக்கிறேன். அவர்களுக்கு காலிங் வரும்போது எல்லாத்தையும் போட்டுட்டு வந்தார்கள். ஆனால் ஒருத்தி மாத்திரம் व्यசனப்பட்டு கொண்டே இருந்தா. அல்லேலூயா. கூப்பிட்டது அவ தான் கூப்பிட்டா, இயேசுவை எங்கள் வீட்டுக்கு உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுறா, அந்த சம்பவத்திலே व्यசனப்பட்டு கொண்டு இருக்கிறா. அவள் சமூகத்தை இழந்து போனா. முக்கியமாக சொல்ல போனா இந்த நிறைவை இழந்து போனா. இன்னைக்கு நிறைவை குறித்து தேவன் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிற நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய குறைவுகளை பார்க்குறேன், நிறைய ஊழியத்தில் குறைவுகளை பார்க்குறேன். அப்போ தேவனுடைய பிள்ளை இன்னும் நாம் இந்த பக்தன் சொல்கிறது, இன்னும் உம்மை நான் அறியணுமே, இன்னும் கிட்ட சேரணுமே, இன்னும் உம்மை இன்னும் கிட்டி சேரணுமே, பிரசன்னம் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. பிரசன்னம் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. நாம் இன்னும் தேவனோடு நெருங்கி வாழ்க்கையை நடத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஊழியத்தை நடத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு ஊழியத்தை கொடுத்தார், வாழ்க்கையை கொடுத்தார், மனைவி பிள்ளைகளை கொடுத்தார் என்று சொல்லி நான் இருக்கிறத விட தேவனோடு எல்லாவற்றையும் நான் ஃபேஸ் பண்ணும்போது அந்த குறைவுகள் அங்கே காணப்படாது, நிறைவு தான் காணப்படும். சொல்லுங்களே லூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ அவ்வளோ இன்பமானது மறைக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல. புரியுதுங்களா? அவ்வளோ இன்பமானது, அவ்வளோ ருசின்னா இன்பம் தானே. இன்னைக்கு பாருங்க, நாம் ஒரு கொஞ்சம் பேர் உட்காந்துங்கிறோம், இந்த பக்கம் பாருங்க, கட்சி வாசலில் நின்னா நல்லா இருக்குமே. அவ்வளோ அது கூட என்னது, போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, திரும்பி சர்ச்சைக்குன்னா அவ்வளோதான், ரோடு மந்தாச்சு, வீட்டுக்கு போகலான்னு கூட்டு போயிடுவாங்க. மறுபடியும் வந்து அதில் போயிட்டு பொறுமையாக போயிட்டு அங்கே இடம்லாம் வந்து இங்கே நிறுத்து அங்கே நிறுத்தல, இவங்களே போய் நிறுத்து. எதை காமிக்குது இதெல்லாம்? அந்த ருசியை காமிக்குது. சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கன்னு சொன்னது போல அல்லேலூயா. இதெல்லாம் கண்ணால் பார்க்கும்போது பாருங்க, பக்கத்தில் இருப்பாங்க, வரமாட்டாங்க. அப்படியும் வந்தாங்கன்னா ரொம்ப இந்த பக்கம் சூரியன் மாறினாலும் மாறும், வந்தால் ஒன்றொருத்தர் வரமாட்டார். அப்படி இருக்கு. அந்த ருசியை தேடி இவ்வளோ பேர் போகிறாங்களே, இந்த ருசியை தேடி யார் வராங்க? இது எப்போவுமே நம்மளை என்ன பண்ணோம், டேஸ்ட் பண்ணி கொண்டே இருக்குமே. அப்போ தேவனுடைய பிள்ளைகள், அதான் அந்த தாவீது
அனுபவிச்சார், நல்லா அனுபவிச்சார். அதனால தான் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? கர்த்தர் நல்லவர் என்பது சும்மா போர்டை பார்த்துட்டு ஏமாந்துடாத. கர்த்தர் நல்லவர் என்பதை நீ என்ன பண்ணி ஆகணும்? ருசித்து பார்க்கணும். அங்க அடையாறுல ருசித்தது தான் இங்க எந்த ஏரியா இருந்தாலும் பரவாயில்ல. தரம் அதே தரம் தான் ஆன்னு சொல்லி எத்தனை பேர் நம்பி என்ன பண்றாங்க? அதை என்ன பண்றாங்க? செலவு செய்துட்டு போறாங்க சாப்பிட்டு. தேவனுடைய பிள்ளைகள. அப்ப அங்க ஏதோ ஒரு ருசி இருக்கிறது. ஏதோ ஒரு மகிமை அங்க என்ன பண்ணுது? இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள. இன்றைக்கு அது விதமாய் அது அது வேதம் என்ன சொல்லுது? அது அழிஞ்சு போகிறது. அதுக்கு முடிவு இருக்கிறது. ஆனா இந்த ருசிக்கு முடிவில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. இது எப்போதும் அவரை ருசித்துக் கொண்டே இருக்கலாம். எப்போதும் இன்ப காணானை அடையும் வரை, நமக்கு நியமித்த ஓட்டதும் வரை, நாம் தேவனை களி கூர்ந்து கொண்டே பயணம் பண்ணலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடைசியா ஒரு சம்பவத்தை நம்ம தியானிச்சு நம்ம முடிக்கலாம். திருப்பிக் கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அத்தியாயம். அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிங்க. இங்க ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதை அறிவித்தார். ம் அல்லேலூயா. மறுபடியும் நீங்களே வாசிங்க. நல்லா கவனிங்க. இங்க ஒரு சத்தியம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னைக்கு கர்த்தர் வெளிப்படுத்துற. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். என்ன என்று நம்ம பிறகு பார்க்கலாம். அதை அறிவித்தால் அப்போது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு. அல்லேலூயா. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, இந்த 4ஆம் அத்தியாயத்துல தொடங்கி 7ஆம் வசனத்துல என்ன பண்ணுது? அவள் பெற்றுக்கொள்ளுகிறாள். இங்க ஒரு குறைய பார்க்கிறோம். இங்க குறை இல்லாத இல்லை. நான் ட்ராக் மாறல, ஒரே ட்ராக்ல தான் போயின்னு இருக்கிறேன். அதுக்கு என் தேவன் தான் எனக்கு உதவி செய்கிறார். சில நேரத்தில் எனக்கு எந்த உதவியும் கிடைக்காது, தேவன் எனக்கு உதவி செய்வார். அப்போ இங்க 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல அவள் வீட்டுல என்ன இருக்குது? பெரிய குறை இருக்கிறது. என்ன குறைன்னா, பேஸ் மட்டுமே குறையா இருக்குது. பிள்ளைகள் என்ன பண்ண, பிள்ளைகளுக்காக கொடுக்கத்தக்கதான அவளுக்கு என்ன பண்ணுச்சு? சூழ்நிலை அமைந்தது. பெரிய குறைக்குள்ள இருக்கிறா. அப்போ இந்த எலிசா என்ன கேட்கிறான்? உன் வீட்டில என்ன இருக்கிறது? அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவ்வளோ பெரிய குறை, அவ்வளவு நடு வழியில விட்டது. வனாந்தர வாழ்க்கை, எண்ணி பார்க்க முடியாது, எந்த ஒத்தாசம் இல்லை. ஆனா தேவனுடைய மனுஷனை அவள் நாடினாள். அல்லேலூயா. அங்க நிறைவானதை அவள் நாடுகிறாள். அதுக்குதான் கொரிந்தியர் 13:10 நான் உங்களுக்கு முன்ன வைத்திருக்கிறேன். தேவ பிள்ளைகளை, அவள் நிறைவானதை நாடுகிறாள். குறைய அவள் என்ன பண்ணல? குறைக்காக அவர் சோத்திரம் போடலை. நல்லா கவனிச்சுக்கோ. இன்னைக்கு குறைய எண்ணியே இன்னைக்கு அநேகர் பின்வாங்கி போனார்கள். என் குறை தீர்லையே. குறை என்ன பண்ணிச்சான்? பெரிய தீர்வா மாறிடுச்சு. என் குறை தீர்லையே, இன்னும் நான் கேட்டது கிடைக்கலையே. இல்லை, இந்த வேதம் பவுல அப்போஸ்தலன் சொல்லும்போது, நிறைவானதை வெல்கம் பண்ணுங்க, குறைவானது ஆட்டோமேட்டிக்காக போவோம். அது எந்த குறையாக இருக்கட்டும், சின்னதாக இருக்கட்டும், பெருசாக இருக்கட்டும், லட்சமாக இருக்கட்டும், கோடியாக இருக்கட்டும், தேவனுடைய பார்வையில் அது அற்பமானது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை, அவன் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான் தேவ மனுஷன். அங்கே நடந்த காரியம் இப்போ நேரம் இல்லாத காரணத்தில் 5ஆம் வசனத்தை வாசிங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, தேவனுடைய நிறைவை பெற ஒரு என்ன பண்ணுது? ஒரு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறார் இந்த எலிசா. பார்த்தால் அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை இங்க நல்லா கவனிக்கிற நாம,
இந்த குறை மாறும்படி, இந்த குறைன்னா இப்போ என்கிட்ட இந்த குறை வந்ததுன்னா நான் அது வருஷம் ஃபுல்லாக நான் பண்ணியிருப்பேன், வருஷம் ஃபுல்லாக ஜெபம் பண்ணியிருந்திருப்பேன். நல்ல விஷயம் தான், ஒரு விதத்தில் பார்த்தா ஜெபம் பண்ணுறது நல்லது தான். வருஷம் ஃபுல்லாக இப்போ என்கிட்ட அப்படி ஒரு ஆப்ஷன் வந்ததுன்னா, நீ கர்த்தருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுமா, கர்த்தர் நடத்துவாருமா அப்படின்னு சொல்லி பல ஆலோசனை, பல காரியங்களை சொல்லியிருப்பேன். புரியுதுங்களா? அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லியிருப்போம். ஆனால் அங்கே நடந்த காரியமே வேற. உன்னிடத்துல என்ன இருக்குது? அங்கே என்ன இருந்தது? அங்கே என்னன்னா என்ன இருந்தது? ஃபர்ஸ்ட் ஒரு செக்ஷன்லேருந்து வந்தோமே, அங்கே வெறுமையாக தான் இருந்தது. இல்லைவா? வெறுமையாக இருந்தது, தீர்ந்து போச்சு. இப்போ கச்சாடி தான் இருக்குது. ஆண்டவருடைய அற்புதம் நடக்கணும். அங்கே தண்ணீரால் அதை நிரப்ப சொன்னார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளை இங்கே என்ன இருக்குதுன்னா, இவகிட்ட கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. அந்த எண்ணெயை விற்று, மாம்சத்தின்படி யோசித்தா அந்த எண்ணெயை விற்று ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி தானே? எண்ணெயை விற்று அவள் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது, குறைய தீர்க்க முடியாது. ஆனால் அது நிறைவானவரை நோக்கி பார்க்கும்போது, நிறைவானவர் தான் ஆலோசனை கொடுத்தாரு எலிசா மூலமா. என்ன கொடுத்தாரு? உங்ககிட்ட என்ன இருக்குது? சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்களில், சில காலங்களில், சில சூழ்நிலையில் தேவன் நம்மக்கிட்ட கூட இப்படியாய் பேசக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அல்லேலூயா. இல்லை பிறரை வைத்து பேசுவார், இப்படியாய் வசனத்தின் மூலமாக பேசுவார், இல்லை நம்ம சில ஜெப குறிப்பின் மூலமாய் பேசுவார். அல்லேலூயா. அப்போ அங்கே நடந்த காரியம், என்னிடத்துல கொஞ்சம் எண்ணெயை தவிர வேற ஒன்றும் இல்லை, அவள் ஒற்றுக்கொண்டாள். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போது என்னாச்சு? குறைவு, அவளுடைய குறைவு சுத்தமாக மறைக்கப்பட்டது. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ வயிற்று வலிக்குதா? இந்த பக்கம் வலிக்குதா? இப்போ வலிக்கல ஐயா, ஒருவேளை நாளைக்கு வலிச்சா வலிக்கும். அப்படி அல்ல. தேவன் தொட்டார்னா தொட்டது தான். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என்னை யார் தொட்டதுன்னு கேட்டார். இயேசுவானவர், யார் என்னை தொட்டது? இந்த ஜனம் இழுக்கிறதுல யார் தொட்டாங்கன்னு சொல்ல முடியும்னு ஒரு வார்த்தை வருது. அல்லேலூயா. அந்த ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டா, சரீரத்தை அல்ல, அவருடைய பாடி அல்ல, அவருடைய வஸ்திரத்தை, இந்த டேபிள் அல்ல, இந்த வஸ்திரத்தை தொட்டாள். இந்த வஸ்திரத்துல, இந்த வெள் வஸ்திரத்துல தேவனுடைய வல்லமை இருந்தது. சொல்லுங்க அல்லேலூயா. அவளுடைய உதரப்போக்கு நின்று போனது. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் தொட்ட மாத்திரமே அவர் சுஸ்தமானாள் என்று வேதம் சொல்லுது. இன்றைக்கு நாம் ஆப்ஷன் மூலமாய் பார்க்குறோம், அநேக எவிடன்ஸ் மூலமாய் பார்க்குறோம். எப்படி இருக்கிறீங்க? கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி அல்ல, தேவனுடைய வல்லமை சடனாக நம்மளை உயிர்ப்பிக்கும். தேவனுடைய அற்புதம் நம்மளை ஆச்சரியத்துக்குள்ளே கொண்டு போகும். நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு குறைகளை வைத்து கொண்டு நம்ம தேவனை பின்பற்றுகிறோம். அதனால நம்ம அந்த ஜெயங்கொள்ளுகிற வாழ்க்கைக்குள்ளே நம்மளால் போக முடியல. எவ்வளோதான் நம்ம முயற்சி பண்ணாலும் இந்த குறைவானது, இந்த நெகட்டிவ் ஆனது நம்மளை என்ன பண்ணுது? பாசிட்டிவ்க்கு போகக்கூடாதபடி தடை செய்கிறது. பிரியமானவர்களே, இங்கே நடந்த காரியம் இப்படி தான். என்ன என்ன நடந்தது? 6ஆம் வசனத்தை கொஞ்சம் டச் பண்ணிடுங்க. 6ஆம் வசனத்தை. அந்த பாத்திரம் நிரம்பின பின் நோக்கி, ஆசீர்வாதம் நின்று போகல, நிறைவு நின்று போகல. நல்ல வாழ்க்கை நல்லா யோசித்து பாருங்க, நிறைவு நிற்கவே இல்லை. அல்லேலூயா. பாருங்க, இங்க பாத்திரம் தான் குறைவாகி போச்சு. இங்க பாத்திரம் தான் ஊர் ஃபுல்லாக வாங்கியாச்சு. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், பெரிய கதை. அங்கே போல பாருங்க, அந்த பிள்ளைங்க போய் நல்லா உற்சாகமா, பெரியவங்க வாங்கினா கஷ்டம், பிள்ளைங்கன்னா போய் நாலா பக்கம் போய் தூக்கிட்டு வந்துடுவாங்க. இப்போ பாபு கிட்ட சொன்னால் அது பாட்டு அள்ளின்னு வந்துடுவான். சொல்லுங்க அல்லேலூயா. டேய், உன்னை 2 தானே எடுத்து மாசம், 4 எடுத்து மாதிரியாடானோம். அப்போ அந்த பிள்ளைங்க எவ்வளோ உற்சாகமாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க. எல்லாம் நிரப்பப்பட்டது. என்ன நடந்த சம்பவம்? ம். ஆ ஆ பாருங்க. அப்போ தேவன் அந்த நிறைவானவர் எவ்வளோ கவனமாக இருக்கிறார் பாருங்க. வேறு பாத்திரம் இல்லைன்னு உடனே அந்த எண்ணெயான ஆசீர்வாதம் நின்று போனது. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த இடத்துல எங்க மனைவியோ இல்லை நானோ இருப்பேன்னா எப்படி ஆலோசனை கொடுத்துருப்போம்? அவ்வளோதான். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்தா தோத்திரம் போட்டு வாழணும். ஆனால் நடந்த சம்பவம் என்ன? அவள் அவள் போய் அல்லேலூயா. அந்த இடத்துல தாங்க நான் மறுபடியுமாய் குறையை காணாதபடி கர்த்தர் நடத்துறாரு. அதற்கு தான் இந்த பகுதியை நான் உங்களுக்கு முன்னே, எனக்கு முன்னே வைத்தேன். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில குறையை அகற்றி நிறைவை தந்தார். ஆனா இந்த சம்பவம் நடக்கல.
அவர்கள் இஷ்டத்துக்கும் புசிப்பார்கள், குடிப்பார்கள், தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு போவார்கள். அவர்கள் வாழ்க்கையில் மறுபடியும் அந்த அலைகள், அந்த அந்த அலையினுடைய இரைச்சல்கள் அவர்கள் வாழ்க்கையில் வருகிறது பிரியமானவர்களே. ஆனால் இவள் நிரப்பப்பட்ட பாத்திரங்களை பார்த்து இவர் சந்தோஷப்படலை, கொடுத்த ஆலோசனைக்கு நேராய் கடந்து போகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜீவியத்தில் நம்ம எடுக்கிற முயற்சியில் இப்படிப்பட்ட ஒரு ஆப்ஷன் நம்மளை பின்பற்றி வருகிறதா, நாம் அதை ஆசையோடு தொடருமான்னு சொல்லி கவனித்து பாருங்க பிரியமானவர்களே. அவள் போய் அதை அதை தேவனுடைய மனுஷனுக்கு இந்த அற்புதத்தை, இந்த நிறைவை அறிவித்தாள். அப்போது அவன் இங்கே பரிபூர்ணம் வரும் அளவு இவள் என்ன பண்ணுறா, அதாவது இன்னைக்கு என்னது அப்படியே ஆண்டவர் அப்படியே ஆசீர்வச்சனா போதும், அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லிட்டு ஓடிவிடுவாங்க. ரெண்டாவது கொஞ்ச நாள் பொறுத்து அப்படியே நொந்து நூடன்ஸ் மாரி வருவாங்க. ஆமாம், மறுபடியும் அப்படியே ஆகிப்போச்சு. ஆனால் இங்கே அது நடக்கலை. அதை போய் அறிவிக்கிறா, மறுபடியும் ஒரு ஆலோசனையை பெறுறா. அவள் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன பண்ண, அவள் என்ன பண்ண, சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிறாள். தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே நடந்த காரியம் என்ன, அதோடு அந்த சாப்பிட்ற முடியுது இல்லை. அவள் அந்த கீழே வாசிங்க, அதிலே 7 கீழே வாசிங்க, சரியா வாசிக்கல. தீர்த்து 2 ஆப்ஷனை கத்தர் செய்கிறார். இன்றைக்கி ஒன்வே நம்ம ஃபாலோ பண்ணி இன்றைக்கி ரொம்ப பேர் நம்ம ஏமாந்து விசுவாசத்தில் தொழுந்து போய் நம்பிக்கையை விட்டு எல்லாத்தையும் அடகு வச்சு கட்சியில் நம்மளை மாத்திரம் அடகு வைக்காமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள் எத்தனையோ பேர் இயேசுவை மறந்து. ஆனால் இவள் என்ன பண்ண அறிவித்தால், அது மாத்திரமல்ல, அங்கே 2வது ஆப்ஷனுக்கும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். நீயும் உன் பிள்ளை ஆண்டானோ ஜீவனம் பண்ணுங்கள், திருப்தியாக ஜீவனம் பண்ணுங்கள். தேவன் மனுஷனிடத்திலிருந்து வருகிற வார்த்தையோ, தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தையோ, தேவ சன்னிதானத்திலிருந்து வருகிற வார்த்தை வெறுமையாக திரும்பாது. அது அனுப்பினவருடைய காரியத்தை செய்யும் அளவு அது தாமதிக்கும். தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் எப்படியா சூழ்நிலை இருக்குது. ஃபஸ்ட்டு எப்படி புலம்புறா, 1ஆம் வசனம், புலம்புல பாருங்க, புலம்புல பாருங்க. புலம்புல இது, இந்த புலம்புலுக்கு ஆனந்த கண்ணீர். இந்த புலம்புலுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், பதில் தந்தார். இந்த புலம்புலுக்கு என்ன வந்தது, நிறைவு வந்தது. புலம்புலை மாற்ற பண்ணது. இன்றைக்கும் நம் மத்தியில் புலம்புகிறவர்கள் உண்டு. தேவன் என்னை கைவிட்டார் என்று துணிகரமாய் சொல்லுகிறவர்கள் உண்டு. என்னை மறந்து போனார் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. என்னுடைய பிள்ளைகளை, குறைவுள்ள மனுஷன், குறைவுள்ள மனுஷி எப்போதும் தேவ சமூகத்தில் நின்றதாய் சரித்திரம் இல்லை. குறைவுகளை அவர் எண்ணாது இருக்கிறார். நாமும் குறைவுகளை எண்ணாது இருக்கணும். தேவன் என்னோடு இருக்கிறார். அந்த நிறைவு என்னோடு இருக்கிறது. அந்த நிறைவு என்னை என்ன பண்ணோம், அந்த நிறைவுக்கு நேராய் நடத்தும், அந்த ஐஸ்வர்யத்துக்கு நேராய் நடத்தும். என் வாழ்க்கையில் சிலது அனுபவத்தை தான் நான் இந்த செய்தியில் நான் கொஞ்சம் ஆழமாக சொல்லும் போதெல்லாம் அனுபவம். என் வாழ்க்கையில் நான் என் ஊழியத்தில் நான் படுகிற அந்த ஊழிய பாதையில் படுகிற அந்த அனுபவம், தேவன் எனக்கு செய்கிற அந்த நன்மைகள், எல்லா உதவி அற்று போகும்போது தேவன் செய்கிற காரியங்களை நான் சில நேரத்தில் எப்படியாப்பட்ட செய்தியில் அதை 1-2 நான் சொல்லுகிறது உண்டு பிரியமானவர்களே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? இன்னொரு வசனத்தை நம்ம வாசித்து நம்ம நிறைவு செய்வோம். சங்கீதம் 23:5 வாசிக்கலாம். சீக்கிரமாக வாசிங்க, நிறைவு செய்வோம். சங்கீதம் 23:5. இன்னும் 2-3 வசனம் இருக்குது, நேரம் இல்லை, வாசிக்கலாம். எவ்வளோ நேரம் ஆகுதா? ஆயத்தப்படுத்தி அல்லேலூயா. இங்கே ஒரு நிறைவை பார்க்குறோம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. யாருக்கு முன்னே? சத்ருவுக்கு முன்னே. என் சத்ருவுக்கு முன்னே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறீர். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் என்ன பண்ண கம்ப்ளீட்டாக நிரம்பி வழிகிறது. இது அங்கே அவர் அந்த அனுபவத்தில் சொல்லும்போது எப்படி சொல்கிறாரு? 133 கடைசி வசனத்தில் எப்படி சொல்கிறாரு? டக்குன்னு பற்றி வாசிங்க.
133 கடைசி வசனம் என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம் 133. எர்மோன் மேலும் சீயோன் பர்வதத்தின் மேலும் அஹ், அங்க கர்த்தர் என்றென்றைக்கு அந்த நிறைவுக்குள்ள ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நாம இந்த குறைவுகள் மாறணும் என்று சொன்னா அந்த நிறைவு, அந்த நிறைவை நாம் டேக்கப் பண்ணணும். அந்த நிறைவை பற்றி கொள்ளணும். நாம் போக போகிற இடம் நிறைவான இடம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, சில பேர் இந்த சுற்றுலா தலத்துக்கு நம்ம போக போகிற இடம் பயங்கரமான இடம், உஷாராக இருங்க, நல்லா ஸ்டடி பண்ணிங்கன்னுவாங்க. அதுபோல் எங்கே குறைவுள்ள இந்த மண்ணுலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நாம் போகிற இடம், நாம் நித்தியமாக இருக்க போகிற இடம் நிறைவான இடம். அந்த நிறைவானவரை நாம் பற்றி கொள்ளும்போது, பவுலப்போஸ்தலன் கொரிந்தியர் சபைக்கு சொல்லும்போது இதெல்லாம் ஒழிந்து போயிடும். அங்கே சொல்கிறார், அன்பு, தீர்க்க தரிசனம், இன்னும் நிறைய எசட்ரா எசட்ரா எல்லாம் ஒழிந்து போயிடுமா. அப்படி தானே தம்பி? எல்லாம் ஒழிந்து போயிடும். எல்லாம் குறைவானது, எல்லாம் குறைவானது, எல்லா பற்றிலும் குறைவானது. ஆனால் தேவனுடைய நிறைவு, தேவன் நிறைவானவர். அந்த நிறைவானது வரும்போது நம்முடைய குறைவுகள் எல்லாம் அகண்டு போகுது. தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரும் அப்படியே எழுந்திருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் நாம் அந்த பேசின வார்த்தைகளை கொஞ்சம் ஆசை போடுவோம்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் அநேக நிறைவை இந்த பரிசுத்த வேதம் காமி